மிதுன ராசி நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் அறிந்து 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 மேல மேல போயிட்டு இருக்கோங்க. இப்போ யாருடைய வழிகாட்டுதலும் தேவையில்லை, யாரும் கைப்பிடித்து கொண்டு செல்ல தேவையில்லை. மிதுன ராசியிலும் மிதுன லக்கத்திலும் ஒருவர் பிறந்து விட்டார் என்றால் அவருடைய வாழ்க்கை என்பது சுயமாக இருக்கும், சுயம்புவாக இருக்கும். எவருடைய வழிகாட்டுதலும் தேவைப்படாத சுய அறிவு என்பது நிச்சயமாக இருக்கும். அதை மையமாக வைத்து முன்னேறக்கூடிய வழிகள் எல்லாம் இந்த ராசினருக்கு தெரிந்திருக்கும். சரி, எது தெரிந்திருந்தாலும் சரி, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அப்போ இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, எந்த கிரகம் சாதகமாக சந்திருக்கிறார்? ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆவணி மாதம் என்பது மிதுன ராசினருக்கு ஒரு யோகமான மாதம். முதல்ல நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். என்ன இவர் இப்படி சொல்றாரு, எதை வச்சு சொல்றாரு? அப்படி பார்க்கின்ற போது ராஜ கிரகமான சூரியன் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம், சகாய ஸ்தானம். அங்கே சூரியன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். பொதுவாக இத்தனை நாட்களும் இதற்கு முன்னால் தடைபட்டு கிடந்த வேலைகள், நடத்தி முடிக்க முடியாத வேலைகள், கையில் எடுத்த ஒரு வேலை பதினாறு மந்தமாகி தேங்கி இருக்கும், அப்படியே இடையில நிற்கும். இப்ப பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் தடைப்பட்ட வேலைகள் மீண்டும் மளமளவென நடக்க ஆரம்பிக்கும். எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி லாபம் காண முடியும், கையிருப்பு கூடும், மனதில் நிம்மதி ஏற்படும், வெளிவட்டாரத்தில் நம்முடைய திறமை தெரியும். அப்போ மற்றவர்கள் மதித்திடக்கூடிய ஒரு நிலைமை என்பது மிதுன ராசினருக்கு இந்த நேரத்தில் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தகவல் பாத்தீங்கன்னா, கேது ஞான மோட்சக்காரன் கேதுவும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மூன்றாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பது தான் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையினை சமீப காலத்தில் உருவாக்கி கொண்டு வருகிறது. எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக்கி வருகிறார் கேது பகவான். அப்போ விநாயகருடைய அருள் என்பது உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. ஞான மோட்சக்காரன் அருள் உங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக்கி கொண்டிருக்கிறது. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் சுய அறிவாளிகளாக இருந்தாலும் கிரகங்கள் சாதகமாக இருந்துவிட்டால் வெற்றி கோட்டை சாதகம் எட்ட முடியும். அப்போ இந்த மாதத்துல சூரியன் சாதகமாக சஞ்சரிக்கிறார், கேது சாதகமாக சஞ்சரிக்கிறார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குருவுடைய சஞ்சாரம். அப்போ குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் குரு தான் உங்களுக்கு. அந்த குரு என்ன செய்யறாருன்னா 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார், உச்சமாக சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஒரு தகவலை சொல்ல வேண்டும் என்றால் குரு சஞ்சார நிலைக்கு சஞ்சாரம் இடம் என்பது 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அந்த இடத்திற்குரிய பலன்களை யோக பலன்களாக கொடுப்பார். குடும்பத்துல நிம்மதி இருக்கும், கையில பணப்பழக்கம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், வார்த்தைகளின் நிதானமும் தெளிவும் இருக்கும். அங்கிருந்து அவர் என்ன பண்றாருன்னா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், வழக்குகள் எல்லாவற்றையும் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு இல்லாமல் செய்து விடுவார். 8ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது எதிர்ப்புகள் இருந்தாலும், மறைமுக தொல்லைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய நிலையும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கின்றார். இப்ப வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், ஒரு அதிகாரியா இருப்பீங்க, ஒரு மெமோ வாங்கியிருப்பீங்க, உத்தியோகத்தை திடீர் இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும், உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கும். அந்த நெருக்கடிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய நிலை இந்த நேரத்தில் இருக்கு. வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க முயற்சிப்பவர்களுக்கு புதிய தொழில் தொடங்க முடியும். இப்ப குருவுடைய பார்வைகளும் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது. சூரியனும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார், கேதுவும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். இந்த நேரம் என்பது, இந்த மாதம் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான மாதமாக இருக்கு. ராகு யோகக்காரகன் பாக்கிய ஸ்தானத்துல. அப்போ ஏதோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் சொல்ற. இந்த நேரத்தை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கணும், யாரை பார்க்கணுமோ பார்த்துடுவீங்க, யாரால காரியம் சாதிக்கணும் சாதிச்சிடுவீங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க கிடையாது, முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேதுவும் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகுவும், இந்த கிரகங்கள் ஒரு ஆண்டிற்கு மேலாக உங்களுக்கு பக்க பலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ராகு கேது என்பது உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாதுகாப்பு தான் உங்களை வெற்றி நடை போட வைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து சனி 10ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கிறார்.
சுக்கிரன் 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும். இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதியில் 4ஆம் இடத்திலும் பிற்பகுதி 5ஆம் இடத்திலும். பொதுவாக மாதம் முழுவதுமே சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருந்து விட்டால் நமக்கு சந்தோஷம் என்பது அதிகபட்சமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு காதல் ஏற்படும். வீட்டுல நவீன பொருட்கள் சேரும். புரியுங்களா? எல்லா விதமான திருப்தியான நிலை என்பது சுக்கிரனுடைய சஞ்சாரத்தின் காரணமாக இருக்கிறது. புதனுடைய சஞ்சாரம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன். அப்போ ஒரு புத்திசாலித்தனம், இயல்பாகவே புத்திசாலி நீங்க. அப்போ 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற புதன் கண்ணில சஞ்சரிக்க போறார். சஞ்சரிக்கின்ற புதன் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை மேலும் கூடுதலாக ஏற்படுத்தி கொடுப்பார். இது தவறு, இது சரி, இப்படி போகலாம், இப்படி போகக்கூடாது என்பதனை புதன் சொல்லி கொடுப்பார், உங்களுக்கு வழி நடத்துவார் உங்களை. அப்போ இந்த மாதம் என்பது மிதுன ராசினருக்கு மிக யோகபட்சமான மாதமாக இருக்கும். எடுத்த வேலைகளை முடிக்க முடியும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். சில புதிய வாகனம் வாங்குவீங்க. ஆரோக்கியமும் சீராக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதார நிலையும் சீராக இருக்கும். இந்த மாதம் என்று சந்தோஷமான மாதம். மீண்டும் அடுத்த மாதம் பார்ப்போம்.